வணக்கம் கேலரி ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தான் சந்தோஷ். இந்த வீடியோவில் நம்ம டெனன்ட் ஸ்க்ரீனிங் பற்றி பேச போகிறோம். நீங்கள் எப்படி டெனண்ட்டை வந்து ஸ்க்ரீன் பண்ணி அவங்கள ஃபில்டர் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ரெண்ட்டுக்கு விடுறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. அடிக்கடி நான் என்ன என்கவுண்டர் பண்ணுறேன்னா, எனக்கு ஃபோன் அடிப்பாங்க பார்த்துட்டு, சந்தோஷ் இந்த டெனண்ட் எனக்கு பே பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லை என்ன பண்ணுறது, எப்படி அவங்கள வெளியாக்குறது அப்படின்னு. ஆஃபன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்து ஆல்ரெடி டூ லேட். நீங்கள் வந்து அவங்கள எவிக்ட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவங்கள வந்து டெனன்சியை வந்து மியூச்சுவலாக டெர்மினேட் பண்ணி ஆகணும். அதனால் பெஸ்ட் அப்ரோச் வந்து நீங்கள் டெனண்ட்டை உள்ளே விடுறதுக்கு முன்னாடியே அவங்க ப்ராப்பராக ஸ்க்ரீன் பண்ணி குவாலிஃபை டெனண்ட்டாக இருக்காங்களான்னு பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஒரு 9 questions யூஸ்வலி கேட்பேன். எப்போதும் டெனண்ட் வந்து என்கொயரி ஃபில் அவுட் பண்ணாங்கன்னா இன்பாக்ஸில் அவங்க ஃபோன் நம்பர் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் அவங்களுக்கு ஃபோன் அடிப்பேன். இமெயிலில் கரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபோன் அடித்து பேசினீங்கன்னா அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஐடியாவாக கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோட கொஷின்ஸ், நான் கேட்குற கொஷின்ஸ். முதல் கொஸ்டின் நான் எப்போதும் கேட்பேன்னா, நீங்கள் வந்து கரண்ட்லி ரெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி ரெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்கே ரெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஓகே, ஸோ do you currently rent? if so, where are you currently renting? அதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கு ஆன்சரை பொறுத்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க, ரெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், இல்லைன்னா இந்த வீட்டை கரண்ட்லி ஓன் பண்ணிட்டு இருக்கேன், நான் விற்க போகிறேன், ரெண்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆன்சர் வச்சுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போவேன். ஏன் வந்து நீங்கள் புது வீடு தேடிட்டு இருக்கீங்க, எதுக்கு புது வீடு ரெண்ட்டுக்கு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஓகே, அதுக்கும் அடுத்த கொஸ்டின் வந்து நீங்கள் எப்போ மூவிங் பண்ண ட்ரை பண்ணிடுறீங்க, வாட்ஸ் யூ ப்ரிஃபர்ட் மூவிங் டேட் அப்படின்னு கேட்பேன். இப்போ இந்த வீடியோ ஃபில்ம் பண்ணுற டைம் வந்து இப்போ டிசம்பர் 2025. அவங்க மேபி சொல்லலாம், ஓகே நான் ஃபெப்ரவரியில் மூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இல்லை அடுத்த ஏப்ரல் தான் பார்த்துட்டு இருக்கேன், இப்பயே அட்வான்ஸாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அவங்க ஆன்சர் சொன்னாங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் தெரிஞ்சிடும். நீங்கள் இப்பயே உங்களோட யூனிட் வேக்கண்ட்டாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இப்பயே டெனண்ட் கண்டுபிடிக்கணும்னா அவங்க ஏப்ரலில் தான் இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் வந்து அவங்கள ஸ்கிப் பண்ணி மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம், அவங்களை எலிமினேட் பண்ணிடலாம் எடுத்தவங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரிலேட்ஸ் டு ஸ்மோக்கிங் அண்ட் வேப்பிங். ஸோ உங்கள் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் ஸ்மோக்கர்ஸ் அலோவ் பண்ண விருப்பப்படலைன்னா இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரேஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டு யூ ஸ்மோக்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே முக்கால்வாசி பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், ஸ்மோக் பண்ணாலுமே ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து கொஸ்டினை எப்படி ஃப்ரேஸ் பண்ணுறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து எப்போதும் இப்படி தான் அந்த கொஸ்டினை கேட்பேன். இஃப் யூ ஸ்மோக், டு யூ ஸ்மோக் அவுட் சைட்னு கேட்பேன். ஸோ அப்போ வந்து அவங்க ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, எஸ் ஐ ஸ்மோக் அவுட் சைட், ஐ டோன்ட் ஸ்மோக் இன்சைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு உடனே தெரிஞ்சு போயிடும் ஸ்மோக் பண்ணுவாங்க ஸ்மோக் பண்ண மாட்டாங்கன்னு. வெளியே ஸ்மோக் பண்ணுறாங்களோ உள்ளே ஸ்மோக் பண்ணுறாங்களோ ஸ்மோக் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே எங்கள் ப்ராப்பர்ட்டியில் ஸ்மோக் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் ஸ்மோக்கர்ஸ் அலோவ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓகே நம்மளை எடுத்துக்கலாம். இஃப் யூ டோன்ட் வாண்ட் தெம் நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் வந்து டெனண்ட் ஸ்க்ரீன் பண்ணுறது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் ஒர்க் மாதிரி. ஓகே, அடுத்ததாக என்ன கேட்பேன்னா, வேர் டு யூ ஒர்க்னு கேட்பேன். நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க, ப்ளஸ் கோ அப்ளிகன்ஸ். ஸோ இப்போ 3 பேர் லீஸில் அப்ளை பண்ணுறாங்க, 3 பேர் சேர்ந்து அங்கே இருக்க போகிறாங்கன்னா 3 பேரும் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பேன். அப்போ அதை வச்சு நம்மளுக்கு ஒரு ரஃப் ஐடியா கிடைக்கும், இன்கம் சோர்ஸ் எங்கேருந்து வருது, எப்படி அவங்க வந்து ரெண்ட்டை பே பண்ண போகிறாங்க அப்படின்னு. அடுத்ததாக என்ன கேட்பேன்னா, எத்தனை பெட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். நான் எடுத்தோடனே என்ன கேட்க மாட்டேன்னா, டியூ ஹேவ் பெட்ஸ்ன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா ஒரு சில பேர் வந்து போய் சொல்லி பெட்ஸை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதனால் நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு பெட்ஸ் இருந்துச்சுன்னா எத்தனை பெட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். ஸோ அப்படி கேட்டாங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க, எனக்கு ஒரு டாக் இருக்குது, எனக்கு 2 டாக் இருக்குது, ப்ளஸ் ஒரு பூனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பெட்ஸ் அலோவ் பண்ணலீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பில் வந்து இந்த டெனண்ட்டை வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் பெட்ஸ் அலோவ் பண்ணுவீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியும் எத்தனை பெட்ஸ் வருவாங்க அப்படின்னு. ஜஸ்ட்டு பெட்ஸ் இருக்காங்களா எஸ் ஒரு நோன்னு கேட்டிங்கன்னா எஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு 5 நாய் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு தெரியாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து எத்தனை அடல்ட்ஸ் அண்ட் எத்தனை கிட்ஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை லிவ் பண்ணுவாங்கன்னு கேட்பேன். ஏன்னா டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன், இப்போ நீங்கள் ஒரு வீடு ப்ளஸ் பேஸ்மெண்ட் ஸ்வீட் இருந்துச்சுன்னா, மெயின் ஃப்ளோர் அண்ட் பேஸ்மெண்ட் ஸ்வீட்னு எடுத்துக்கோங்க. உங்களோட மெயின் ஃப்ளோரில் வந்து 2 அடல்ட்ஸ் அண்ட் 4 யங் கிட்ஸ்னு வச்சுக்கோங்க, மேபி ஒரு 3-4 வயசு குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பேஸ்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும், 3-4 இப்போ குழந்தைங்க வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தாங்கன்னா பேஸ்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் வந்து ட்ரபிள்ஸமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே டெனண்ட்டை ஃபைன் பண்ணுறப்ப பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து பேஸ்மெண்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நியூலி மேரிட் கப்புள்ஸாக இருந்தாங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து மேலேயும் வந்து பெரிய குரூப்பாக போடாமல் அவங்க ப்ரொஃபைலை வந்து நீங்கள் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ மேலேயும் ஒரு கப்புள்ஸ் மேபி ஒரு ஒன் கிட் அந்த மாதிரி உள்ள டெனண்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் ஐடியலான மேட்ச். ஓகே, எஸ்பெஷலி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஆஃப் அ பேட் மேட்ச். ஓகே, பேட் மேட்ச்னா
ஃபார் எக்ஸாம்பிள் மேலே வந்து ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க, மொத்தம் 5 பேர், 3 குழந்தைங்க, 2 பேரண்ட்ஸு. கீழே வந்து ஒரு சிங்கிள் பர்சன் நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறாங்க, ஆனால் டே டைமில் தூங்குவாங்க. ஸோ இதுதான் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் பேட் மேட்ச். ஏன்னா கரெக்டாக பேஸ்மெண்ட்டில் அவங்க தூங்குறப்ப தான் மேலே கிட்ஸ் வந்து பகலில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இதனால் வந்து டெனன்ட்ஸுக்கு ஃப்ரிக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃப்ரிக்ஷன் வந்துச்சுன்னா ஒன் ஆஃப் த டெனன்ட்ஸ் வந்து இவென்ச்சுவலி கிளம்பி போயிடுவாங்க. இப்போ கிளம்பி போயிட்டாங்கன்னா நீங்கள் இந்த ப்ராசஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும், டெனண்ட்டை ஸ்க்ரீன் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு எடுத்தோடனே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக டெனண்ட்டை ஸ்க்ரீன் பண்ணி மேட்ச் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்த கேள்வி என்ன கேட்பேன்னா, at this time are you willing to sign a 1-year lease agreement அப்படின்னு கேட்பேன். அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் 1 year லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ண ரெடியாக இருக்கீங்களான்னு. அவங்க வந்து இல்லை எனக்கு 6 months தான் வேணும், எனக்கு 3 months தான் வேணும், நான் வீடு பார்த்துட்டு இருக்கிறேன், இன்னொரு வீடு பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஜஸ்ட் டெம்பரரியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மோஸ்ட் காமன்லி பார்த்தீங்கன்னா அல்பர்ட்டாவில் 1 year ஃபிக்ஸ் டேர்ம் லீஸ் வந்து மோஸ்ட் காமன். 2 டைப்ஸ் ஆஃப் டெனன்சி இருக்குது அல்பர்ட்டாவில். ஃபிக்ஸ் டேர்ம் லீஸ்னு இருக்குது, பீரியாடிக் ஆர் மந்த் டு மந்த் லீஸ்னு இருக்குது. இது ரெண்டையும் நான் இன்னொரு வீடியோவில் பிரேக் டவுன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எனக்கு நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட் காமன்லி பார்த்தீங்கன்னா 1 year ஃபிக்ஸ் டேர்ம் தான் வந்து மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் லீஸ். கடைசியாக என்ன கேட்பேன்னா, என்னோட ஒப்பீனியனில் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். Are you willing to do a criminal background and credit check at this time அப்படின்னு கேட்பேன். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அவங்க வந்து நோன்னு சொன்னாங்கன்னா என்னோட ஒப்பீனியனில் இது வந்து ஆட்டோமேட்டிக் ரிஜெக்ட். அதே மாதிரி அவங்க எஸ்ன்னு சொன்னாங்கன்னா ஜெனரலி பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரீன் ஃப்ளாக். ஓகே, ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சைன், அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க கிரெடிட் செக் செய்யறதுக்கு அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெனன்ட்ஸ் இந்த கொஸ்டின் நோன்னு சொன்னாங்கன்னா ஏதாச்சும் ஸ்டோரி இருக்கும், இல்லைன்னா ட்ராமா இருக்கும் பின்னாடி. ஓகே, ஸோ இதை அவங்க பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க கிரெடிட் ரொம்ப புவராக இருக்கும், இல்லைன்னா மேபி கிரிமினல் பேக்ரவுண்ட் எதுவும் இருக்கும், ஏதாச்சும் சுச்சுவேஷன் இருக்கும். அதனால தான் அவங்க வந்து நோன்னு சொல்லுவாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டெனண்ட்டை பேசி அசஸ் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஸ்டில் இந்த டெனண்ட் வந்து குட் ஃபிட்டாக இருப்பாங்களா இல்லை ப்ராப்ளி நாட் சூட்டபிளா அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இந்த டெனண்ட்ஸ் வந்து கிரெடிட் செக் அண்ட் பேக்ரவுண்டுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா ஜெனரலி பார்த்தீங்கன்னா அவங்க ஓரளவுக்கு டீசென்டான டெனண்ட்ஸாக இருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இந்த டெனண்ட் ஸ்க்ரீனிங் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டீங்க, இந்த 9 கொஸ்டின்ஸை. அடுத்த ஸ்டெப்பில் வந்து இதெல்லாம் அந்த இனிஷியல் ஸ்க்ரீனிங்கை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ தான் வந்து யூஸ்வலி என்ன பண்ணுவேன், நான் வியூவிங்க்கு இன்வைட் பண்ணுவேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வியூவிங்க்கு இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லெஸ் டயர் கிக்கர்ஸ். ஓகே, ஓரளவுக்கு சீரியஸாக நீங்கள் ப்ரீ ஸ்க்ரீன் பண்ண அப்ளிகேட்ஸ் தானே வருவாங்க, அதனால் ஓரளவுக்கு சீரியஸான கேண்டிடேட்ஸ் தான் வருவாங்க வியூவிங்க்கு. அதனால் நீங்கள் வந்து மற்ற கேண்டிடேட்ஸில் ஷோ பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அடுத்த ஸ்டெப் வந்து கிரெடிட் செக் செய்யுது. ஸோ அந்த கிரெடிட் செக் பண்ணி முடிச்சு அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். கிரெடிட் ஸ்கோர் எப்படி இருக்குது, பாஸ்ட் லிவிங் ஹிஸ்ட்ரி எல்லாமே காமிக்கும், என்னென்ன கடன் வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் கடன் வச்சுருக்காங்க, அவங்களால ரெண்ட்டை கட்ட முடியுமா, பே ஸ்டப்ஸ், ஐடி எல்லாமே அப்லோட் ஆகிருக்கும். அதனால் அவங்க பொய் பேர் சொல்லி அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஸ்டெப்பில். ஆனால் கிரெடிட் செக் வந்து என்னோட ஒப்பீனியனில் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஓகே, அடிஷ்னலாக நான் என்ன கவர் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, நீங்கள் எப்படி வந்து அல்பர்ட்டா ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டை வயலேட் பண்ணாமல் ரெண்ட்டுக்கு அட்வர்டைஸ் பண்ணுறதுன்னு. இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டு, இதை வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்காதீங்க. டிஸ்கிரிமினேஷன் வந்து அல்பர்ட்டாவில் வந்து ரொம்ப சீரியஸாக வியூ பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் எப்போதுமே ரெண்ட்டுக்கு ஆட் போடுறப்ப எப்போதுமே மேக் ஷூர் யூர் ஆட் இஸ் நியூட்ரல். அதாவது நம்ம ஆட் போடுறப்ப தமிழங்களுக்கு மட்டும்தான் ரெண்ட் பண்ணுவேன், இல்லைன்னா ஃபிலிப்பினோஸுக்கு மட்டும்தான் ரெண்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி நீங்களும் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கில். இந்த மாதிரி ஆட் போடுறது தவறு. யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து மாட்டிக்குவீங்க. அதனால் எப்போதுமே வந்து நியூட்ரலாக இருங்க. நீங்கள் டிசிஷன் மேக் பண்ணுறப்ப கூட நீங்கள் டெனண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறப்ப எப்போதுமே முக்கியமான இது ரீசன் கொடுக்காதீங்க டெனண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறப்ப. Unfortunately, I've decided to move on with a different applicant at this time சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். ரீசன் வந்து அவங்க திருப்பி கேட்டாங்கன்னா I cannot provide a reason சொல்லிடுங்க. ஓகே, ஸோ நீங்கள் கொஸ்டின்ஸை கேட்டு டெனண்ட்டை ஃபில்டர் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு அப்ளிகேஷனை பிடிச்சி கிரெடிட் செக்கும் பண்ணி முடிச்சிட்டிங்க. எல்லாமே பார்க்க ஓகேயா இருக்குது. இப்போ லீஸ் சைன் பண்ண ரெடியாக இருக்கீங்க. அடுத்தது என்ன ஸ்டெப்? ஓகே, ஸோ அடுத்தது என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் டெனண்ட்டை வந்து இப்போ இன்னைக்கு டெனண்ட்டை சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். டெனண்ட் இன்னும் ஒரு 3 weeksக்கு மூவ் பண்ண மாட்டாங்க வீட்டுக்கு. ஸோ இந்த 3 week பீரியடுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் செக்யூரிட்டி வேணும் டெனண்ட்டை செக்யூர் பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் என்ன கேட்கலாம், நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் கேட்டுக்கலாம் அப்ஃப்ரண்ட்டாக. நீங்கள் சொல்லலாம், ஐ வில் நீட் அ நான் ரிஃபண்டபிள் டிபாசிட் விச் வில் பி அப்ளைட் டுவர்ட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் மந்த்ஸ் ரெண்ட். இது வந்து ரொம்ப முக்கியமான ஃப்ரேஸ், அப்ளைட் டுவர்ட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் மந்த்ஸ் ரெண்ட். ஓகே, நீங்கள் வந்து எனக்கு செக்யூரிட்டி டிபாசிட் வேணும்னு கேட்டிங்கன்னா a security deposit or a damage deposit is refundable.
ஸோ அவங்க 3 வீக்ஸ் கழிச்சு மைண்டை மாற்றிட்டேன், ஆக்சுவலி எனக்கு வேணாம் இந்த வீடு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் டிபாசிட்டை திருப்பி கொடுக்குற மாதிரி ஆயிரும். உங்களுக்கும் ரொம்ப நஷ்டமாயிரும். ஏன்னா 3 வீக்ஸ் வெயிட் பண்ணி உங்களுக்கு டெனண்ட்டும் போயிடுவாங்க. அதனால ரொம்ப முக்கியமான ஃப்ரேஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த்ஸ் டிபாசிட் நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ வந்து உங்களை வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஓகே, டெனண்ட் வந்து டிஸ்பியூட் பண்ணி அதை ஃபைல் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து இப்படி கவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் ரெண்ட் வந்து 1500, நீங்கள் பேஸ்மெண்ட் வாடகை கொடுக்குறீங்க 1500க்கு, அவங்க வந்து $500 அமௌண்ட் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் மந்த்ஸ் ரெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் ரீஃபண்டபிளாக. ஸோ இப்போ இன்னும் $1000 பாக்கி இருக்குது. இன்னொரு 1500 டேமேஜ் டிபாசிட் இருக்கும் டிப்பிக்லி. அல்பர்ட்டாவில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் டிபாசிட் வந்து 1 month's ரெண்ட்டுக்கு 1 month's ரெண்ட்டை எக்ஸீட் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் வந்து 1 monthோட ரெண்ட்டு. இப்போ மிச்சம் ரெண்ட்டை வந்து நீங்கள் வந்து அட் த டைம் ஆஃப் லீஸ் சைனிங் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லீஸ் எப்போ சைன் பண்ணுவீங்கன்னா ஈதர் ஆன் த டே ஆஃப் மூவிங் ஒரு ஃபியூ டேஸ் பிஃபோர், அப்படி இல்லை நீங்கள் இமீடியட்டாக கூட சைன் பண்ணலாம். நீங்கள் இ சைனிங் கூட அனுப்பிடலாம் ஆன்லைனில். ஆனால் முக்கியமானது நீங்கள் வந்து கடைசியாக எப்போதுமே லீஸை சைன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து டெனண்ட் லீஸ் சைன் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நீங்கள் லீஸ் சைன் பண்ணுங்கள். ஏன்னு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா சப்போஸ் இப்போ டெனண்ட் வந்து லீஸை சைன் பண்ணிடுறாங்க, நீங்களும் சைன் பண்ணிட்டீங்க, ஆனால் இப்போ வந்து அவங்க டிபாசிட்டை கொடுக்கல. ஓகேயா, எனக்கு அடுத்த வாரம் தான் எனக்கு பே பண்ணுவாங்க, சம்பளம் இன்னும் வரல, எனக்கு டிபாசிட் கொடுக்க முடியாது இப்போதைக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க சிக்கலில். ஆனால் நீங்கள் வந்து லீஸை சைன் பண்ணலீங்கன்னா you still have an option to back out. ஓகேயா, ஸோ இது ரொம்ப முக்கியமான டிஸ்டிங்ஷன். ஸோ எப்போதுமே லீஸ் சைன் பண்ணுறப்ப the landlord always signs last. ஓகே, இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ அதேமாதிரி ஸோ லீஸ் சைன் பண்ணுறப்ப எப்போதுமே ஃபுல் ஃபர்ஸ்ட் மந்த்ஸ் ரெண்ட்டை கரெக்டாக ஃபுல்லாக வாங்கிக்கோங்க, ஃபுல் டேமேஜ் டிபாசிட்டையும் வாங்கிக்கோங்க. முக்கியமானது எஸ்பெஷலி நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் இது காமனான மிஸ்டேக் நான் பார்க்குறது, டெனண்ட் இன்சூரன்ஸ் கேட்கறது இல்லை. ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஐட்டம். ஏன்னு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து மேலே குடியிருக்கீங்க உங்கள் வீட்டில், டெனண்ட் வந்து நீங்கள் கீழே பேஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் வாடகை கொடுத்துருக்கீங்க ஒரு டெனண்ட்டுக்கு. அவங்க வந்து கிச்சனை பற்ற வச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்க, அடைக்க மறந்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க. என் கிச்சன் வந்து எரிஞ்சிருச்சு. அதே மாதிரி உங்கள் வீட்டோட ஸ்ட்ரக்சருக்கும் இப்போ டேமேஜ் இருக்குது, சீலிங்கு எல்லாம் ஸ்மோக் டேமேஜ், ஃபயர் டேமேஜ், எலக்ட்ரிக்கல்லாம் டேமேஜ், ப்ளம்பிங்கில் இஷ்யூஸ் இருக்குது. இப்போ இதை வந்து இப்போ யார் கவர் பண்ணுவாங்க? ஓகே, ஸோ நீங்கள் லேண்ட்லார்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அட்லீஸ்ட் உங்கள் வீட்டை நீங்கள் வாடகை கொடுத்துருந்தீங்கன்னா, பார்ட் ஆஃப் யர் ஹவுஸ் நீங்கள் வாடகை கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் ஓனர் கவரேஜ் ப்ளஸ் ரெண்டல் கவரேஜும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா மேக் ஷூர் யூ ஹேவ் இட். அதே மாதிரி டெனண்ட் இன்சூரன்ஸ் இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ சப்போஸ் டெனண்ட் இன்சூரன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் பாலிசி மூலியமாக கிளைம் பண்ணி ஆகணும். ஸோ உங்கள் பாலிசியில் பே அவுட் பண்ணாங்கன்னா உங்களோட ப்ரீமியம் தான் ஏறும். உங்களோட ஹிஸ்ட்ரியில் தான் இந்த கிளைம் எப்போதுமே இருக்கும் ஃபியூச்சரில். ஆனால் டெனண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் இன்சூரன்ஸில் ஃபைல் பண்ணிங்கன்னா அவங்க டெனண்ட் இன்சூரன்ஸுக்கு டீல் பண்ணிக்குவாங்க. டெனண்ட் இன்சூரன்ஸ்லேருந்து உங்களோட ஹவுஸை வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் உங்களோட ப்ரீமியம் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கம்மியான சான்ஸ் தான். இன்னொரு சுச்சுவேஷன் என்னென்னா, சப்போஸ் எஸ்பெஷலி இப்போ பழைய வீடாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க, பழைய வீடு சூவர் லைன் பேக்கப் ஆகுது. ஓகே, சூவர் லைன் வந்து பேஸ்மெண்ட்டில் தான் டிபிக்கலி பேக்கப் ஆகும். ஸோ பேஸ்மெண்ட்டில் பேக்கப் ஆகுது, இப்போ கார்பெட்டு ஃப்ளோரிங் எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு பேஸ்மெண்ட்டில். டெனண்ட் வந்து அந்த யூனிட்டில் குடியிருக்க முடியாது. இப்போ வந்து அவங்க 1 month ரிப்பேர் ஆகிற வரைக்கும் அவங்க ஹோட்டலில் இருந்தாகணும். இந்த காஸ்ட்லாம் வந்து டெனண்ட் இன்சூரன்ஸ் இல்லைன்னா நீங்கள் தான் வந்து கவர் பண்ணி ஆகணும். ஓகேயா, நீங்கள் தான் அந்த டெனண்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் தானே லீஸ் சைன் பண்ணியிருக்கீங்க இந்த டெனண்ட்டுக்கு அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணு. ஸோ இஃப் த யூனிட் இஸ் நாட் ஹேபிட்டபிள் டு லிவ், நீங்கள் அதை கவர் பண்ணி ஆகணும். ஆனால் டெனண்ட் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா they will be able to claim through their tenant insurance. and the insurance வந்து அவங்களுக்கு பே பண்ணிடும். ஹோட்டலில் இல்லைன்னா ரூம் வச்சு தங்குறதுக்கு அவங்களுக்கு ரீஎம்பர்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, சோஃபார் எனக்கு இதான் ஞாபகத்து வருது டெனண்ட் ஸ்க்ரீனிங்கை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட். என்னோட இன்ஃபர்மேஷன் இங்கே போடுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் சேனலுக்கு. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. மற்றபடி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.